சென்னையில் இருசக்கர வாகனத்தை திருடிய வடமாநில கொள்ளையர்களை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். OLX மூலம் விற்க முயன்றவர்கள் போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? மெடிக்கல் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் ஓட்டிச் சென்ற காட்சிதான் இது. புகாரின் பேரில் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போது ஆன்லைனில் 50,000 ரூபாய்க்கு விற்று கல்லாக்கட்ட நினைத்தவர்களுக்கு லாக்அப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். 23 வயதான இவர் தாம்பரத்தில் சண்முகம் சாலையில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 12ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை கடைக்கு அருகில் நிறுத்தியுள்ளார். வேலை முடித்து இரவு 10 மணிக்கு வந்து பார்த்தபொழுது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் விக்னேஷ் புகார் அளித்துள்ளார். மேலும் வேலைக்கு சென்று வருவதற்கு இருசக்கர வாகனம் அத்தியாவசியம் என்பதால் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க முயற்சித்துள்ளார். இதற்காக கடந்த 14ஆம் தேதி OLX தளத்தில் வாகன விற்பனை ஏதும் உள்ளதா என பார்த்துள்ளார். அப்போது திருடு போன தன்னுடைய இருசக்கர வாகனம் விற்பனைக்கு உள்ளதாக படத்துடன் போட்டிருந்ததை கண்டு அவருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. அதற்கு 50,000 ரூபாய் விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்க என்று செல்போன் எண்ணும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனே சற்றும் தாமதிக்காமல் தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு விக்னேஷ் தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து போலீசார் விக்னேஷ் மூலமாக அந்த இருசக்கர வாகனத்தை விலைக்கு வாங்குவது போல் செல்போனில் மெசேஜ் அனுப்ப வைத்துள்ளனர். அதில் இருசக்கர வாகனத்தை வாங்குவதற்கு எங்கு வர வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு பெருங்களத்தூர் அருகே வருமாறு அந்த நபர் கூறியிருக்கிறார். உடனடியாக அங்கு சென்றபோது 2 இளைஞர்கள் திருடிய இருசக்கர வாகனத்தை OLX மூலம் விற்பதற்கு ஆயத்தமாக இருந்தனர். அதே வேளையில் தயாராக சென்ற போலீசார் இருவரையும் சுத்து போட்டு தூக்கியதுடன் அவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயதான ஆதித்யா மற்றும் 21 வயதான சாகர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் திருட்டு வேலையில் ஈடுபடும் நோக்கில் சென்னைக்கு ரயில் ஏறி வந்துள்ளனர். பின்னர் இருவரும் தனித்தனியாக பெருங்களத்தூர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர். பகல் நேரங்களில் ஊருக்குள் உலாவியவர்கள் ஆதரவின்றி இருக்கும் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி உள்ளனர். திருடிய வாகனங்களிலேயே மக்கள் கூட்டம் உள்ள பகுதிகளில் புகுந்து செல்போன் திருட்டிலும் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் இருசக்கர வாகனங்களை திருடி குறைந்த விலைக்கு விற்று கல்லா கட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து ஊர் சுற்றியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் இருசக்கர வாகனத்தை திருடி OLX மூலம் விற்க முயன்ற வடமாநில கொள்ளையர்கள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டது தாம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.